ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஷிரடி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் விலாகாக தான் இருக்க போகுது. சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு, செக்இன் பண்ணி உள்ளே போயிட்டோம். ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். பாப்பாவுக்கு இது 6 months தான் ஆகுது. ஸோ பாப்பாவுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இன்ஃபேண்ட் சைல்டு இருக்கிறதுனால க்யூவில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷீரடி லேண்ட் ஆகிட்டோம். மகாராஷ்டிராவிலே இருக்கிற ஒரு ஸ்மால் டவுன் தான் ஷீரடி. இங்கே வேர்ல்டு வைடில் டிவோட்டிஸ் எல்லாமே வருவாங்க. ஷீரடி ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டோபா டெம்பிள் தான் போகிறோம். ஸோ ஷீரடியில் கண்டோபா டெம்பிளில் தான் ஃபஸ்ட்டு பாபா விசிட் பண்ண பிளேஸ். பாபாவோட ரியல் பர்த் நேம் யாருக்குமே தெரியாது. பாபாவுக்கு சாய்பாபான்னு நேம் வச்சது வந்து மஹலசபதி. அவர் தான் ஃபஸ்ட்டு பாபாவை சாய்பாபான்னு கூப்பிட்டாரு. அப்ராக்ஸ் ஒரு 16 ஏஜ்லேயே அவர் வந்து பாபா ஃபஸ்ட் டைம் இங்கே ஷீரடி வந்துட்டார். நெக்ஸ்ட்டு ரெசார்ட் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டோம். ஷிரடி பாபா சமாதிக்கு போக ஃபோன்லாம் வந்து அலௌடு கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டோம். இதுதான் ஆக்சுவலாக சாய்பாபாவோட மெயின் டெம்பிள். பாபா சமாதி இங்கே இருக்குது. நாங்கள் விஐபி தர்ஷனில் போயிட்டோம். பாபா வந்துட்டு 1918 சமாதி ஆன அப்புறமா இங்கே ஒயிட் மார்பிள் ஸ்டாச்சு வச்சாங்க. இங்கே சைலன்ஸ், அந்த டிவைன் எனர்ஜி வந்து வேறு லெவலில் ஃபீல் ஆகும். இங்கே டெய்லி ஆர்த்தி, விஐபி தர்ஷன் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஷிரடியில் வந்து லட்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ பிரசாதம் வந்து வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாய் மியூசியம். இங்கே சாய் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, காட்டு, அவர் குக் பண்ண வெசல், பாட், ஓல்டு ஃபோட்டோஸ், ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து ஒரு 100 years பேக் லைஃப் இமேஜின் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குருஸ்தான். இங்கே தான் பாபா ஃபஸ்ட்டு மெடிடேஷன் பண்ண இடம். இங்கே இருக்கிற நீம் ட்ரீ, அதாவது வேப்பிலை மரம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த வேப்பிலை வந்து கசக்காது, ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மிராக்கல்னு நம்புகிறாங்க. இந்த மரத்தை சுற்றி ஃபுல்லாக கம்பி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெண்டி கார்டன். பாபா வந்து டெய்லி மார்னிங் இங்கே தான் வாக் பண்ணுவார், மெடிடேஷன்லாம் இங்கே தான் பண்ணுவார். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து துவாரகமாய். இது வந்து ஒரு ஓல்டு மசூதி மாதிரி இருக்கும். பாபா இங்கே தான் அதிகமாக ஸ்டே பண்ணார். இங்கே இருக்கிற நெருப்பு பாபா எரிய வச்சது இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த தரையை பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அந்த ஃபயரில் இருந்து வர விபூதியை தான் டிவோட்டீஸ்க்கு கொடுத்தாரு. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, சரி பண்ண முடியாதவங்களுக்கெல்லாம் சரியாகிருக்கு அந்த விபூதினால். இந்த மாதிரி இன்னும் நிறைய மிராக்கிள் ஸ்டோரி இருக்குது. நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹனுமன் டெம்பிளுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம ஹனுமன் டெம்பிளுக்கு வந்தாச்சு. பாபா அடிக்கடி வந்து பிளேஸ் இது. இங்கே தான் வந்துட்டு சாய்பாபா இந்து முஸ்லீம்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்த பிளேஸ் இது. நெக்ஸ்ட்டு வந்து சாவடி. இது ஒரு ஸ்மால் பில்டிங். பாபா வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இங்கே தான் வந்து தூங்குவார். தேர்ஸ்டே பாபாவை வந்துட்டு துவாரகமாயிலிருந்து சாவடிக்கு பல்லக்கில் ஊர்வலம் கொண்டு போவாங்க. இது வந்து தேர்ஸ்டே ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.
வெதர் இஷ்யூனால் ஃப்ளைட் வந்து 1 hour டிலே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஃப்ரூட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள ஃப்ரூட்டிக்கு உள்ளே வந்து பேப்பர் வந்து ஊறி போன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்னவோ இருந்துச்சு. நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டோம். ஸோ எது சாப்பிட்டாலும் சேஃபாக செக் பண்ணி சாப்பிடுங்க. சென்னை லேண்ட் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.